வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா எலக்ட்ரோ மேக்னட்டிசம். இந்த டாபிக் வந்து ஃபெமிலியராக தான் இருக்கும். ஸ்கூல் காலேஜ் நிறைய பேர் நம்ம படிச்சிருப்போம். இதை நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலக்ட்ரோ மேக்னட்டிசம்னா என்னன்னு பார்க்கணும். எலக்ட்ரோ மேக்னட்டிசம்னா அது ஒரு மேக்னெட்டிக் பிரின்சிபல். அதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணதுன்னா மைக்கேல் ஃபாரடே. ஹி இஸ் ஒன் ஆஃப் த ஃபிசிக்ஸ் இன்ஜினியர். ஃபர்தராக நம்ம எலக்ட்ரோ மேக்னட்டிசம்குள்ளே போகலாம். இப்போ எலக்ட்ரோ மேக்னட்டிசம் எப்படி கிரியேட் பண்ணலாம்னா, ஏதோ ஒரு கண்டக்டர், காப்பர், அயன், எந்த ஒரு கண்டக்டர்னாலும் எடுத்துக்கலாம். ஒரு காப்பர் ராட்ல அதை சுற்றி வயர் நம்ம வந்து ரோல் பண்ணி வச்சிருப்போம். அதில் நம்ம எலக்ட்ரிக் சப்ளை ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுக்கும் போது என்ன ஆகும்னா கரண்ட் ஃப்ளோ அக்கர் ஆகும். கரண்ட் ஃப்ளோ அக்கர் ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த ராட் வந்து சுற்றி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், அதாவது காந்த ஈர்ப்பு சக்தின்னு சொல்லுவாங்க, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை ஜென்ரேட் பண்ணும். அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தான் லா ஆஃப் மேக்னடைசேஷன், இன்ட்ரடியூஸ்டு பை மைக்கேல் ஃபாரடே. எலக்ட்ரோ மேக்னட்டிசம் பிரின்சிபல் வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகிட்டு இருக்கு. எலக்ட்ரோ மேக்னட்டிசம் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா மோட்டார், ஜென்ரேட்டர், அது போக ஸ்பீக்கர்ஸ், அது போக ரயில்வேஸ், ரோட், எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறது வந்து ஸ்பீக்கர். ஃபர்தர் வீடியோஸில் நம்ம மோட்டார், ஜென்ரேட்டர் பற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் எலக்ட்ரோ மேக்னட்டிசம். எலக்ட்ரோ மேக்னட்டிசம் பிரின்சிபல் வந்து ஸ்பீக்கரில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகி ஸ்பீக்கர் வந்து ரன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 2 யூனிட் இருக்கும். ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பெர்மனன்ட் மேக்னெட், அடுத்து வந்து அந்த கோன் ஸ்ட்ரக்சர். அதில் வந்து எலக்ட்ரோ மேக்னெட் இருக்கும், டயஃப்ரம் இருக்கும். இது வந்து கோன் ஷேப்டு. இதில் பார்த்தோம்னா நார்த் போல், சவுத் போல், மேக்னெட்டிக் 2 போல்ஸ் இருக்கும், நார்த் போல், சவுத் போல். ப்ரீவியஸாக வந்து நம்ம எலக்ட்ரோ மேக்னட்டிக் பிரின்சிபல் வந்து ஸ்டடி பண்ணோம். அதில் பார்க்கும்போது இதில் நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் சப்ளை கொடுக்கும்போது இங்கே வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிசம் இன்ட்ரடியூஸ் ஆகும். அதனால என்ன ஆகும்னா நார்த் போல், சவுத் போல் ஜென்ரேட் ஆகும். இந்த கான்செப்ட் படி பார்த்தோம்னா இது ரெண்டுமே மேக்னெட்டாக மாறிடும். ஸோ நார்த் போல் ரிப்பல் ஆகும், நார்த் போல், சவுத் போல் வந்து அட்ராக்ட் ஆகும். இந்த கண்டிஷனில் இங்கே வந்து வைப்ரேஷன் கிரியேட் ஆகும். இந்த வைப்ரேஷன் வந்து இந்த வைப்ரேட்டிங் யூனிட் டயஃப்ரமுக்கு பாஸ் ஆகும். இந்த டயஃப்ரம் வந்து வைப்ரேட்டிங் சிஸ்டம். இது என்ன ஆகும்னா வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் ஆகும்போது இந்த கோனுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஏர் மாலிகல்ஸ் ஃபுல்லாக வைப்ரேட் ஆகும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் சவுண்ட் எப்படி இன்ட்ரடியூஸ் ஆகுது, சவுண்ட் எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னு. ஏர் மாலிகுல்ல வைப்ரேஷன் ஜென்ரேட் ஆகும்போது அது வந்து சவுண்ட் வேவா, இல்லை நாய்ஸோ, இல்லை மியூசிக்கோ கன்வெர்ட் ஆகும். இதான் இதோட கான்செப்ட். இதான் எலக்ட்ரோ மேக்னட்டிசம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் எலக்ட்ரோ மேக்னட்டிசம். இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிசம் நம்ம கிராஃபிக்கல் வியூவில் பார்த்தோம்னா இந்த 4 கிராஃப் வரும். ஃபர்ஸ்ட் 2 கிராஃப் வந்து எலக்ட்ரிக்கல் பிளே ஆகுறது, அடுத்து வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பார்க்குறது. இதில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் மெத்தடில் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து டைமு, ஒய் ஆக்சிஸ் வந்து இஎம்எஃப். இது சைனோசாய்டல் வேவில் நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து ஃபேஸ் சேஞ்ச் ஆகும்போது எப்படி இருக்கும்னா, இது எப்படி பாட்டம்லேருந்து டாப் போதோ, இது டாப்லேருந்து பாட்டம் வந்து வேவ் போகும். இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 5/2 90 டிகிரியில் அந்த வேவ் இருக்கும். இந்த ஆங்கிள் பார்த்தா 5/2 மைனஸ் டீட்டா, ஏன்னா ஃபேஸ் சேஞ்ச் ஆகிறதுனால தான் மைனஸ் டீட்டா வருது. ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இ ஆஃப் எக்ஸ் கமா டி இமேக்ஸ் சைன் கேஎக்ஸ் ஒமேகா டி ஃபை. ஏன்னா இந்த ஈக்குவேஷன் யாருக்கும் புரியலன்னு நினைக்காதீங்க. இந்த சிம்பிள் ஈக்குவேஷனில் எவ்வளோ தூரம் வோல்டேஜ் சப்ளை ஆகுதுன்னு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இமேக்ஸ் வந்து ஃப்ரம் த எக்ஸ் ஆக்சிஸ் மேக்ஸிமமாக எவ்வளோ வேவ், எவ்வளோ ஆம்பிளிடியூட், எவ்வளோ டிஸ்டன்ஸில் மேலே போதோ அதான் இமேக்ஸ். அதே மாதிரி தான் எக்ஸ் ஆக்சிஸ் கீழே பார்க்கும்போது இ மினிமம். இதில் கேனா என்னன்னா நம்பர் ஆஃப் வேவ்ஸ் பெர் டிஸ்டன்ஸ். ஒன் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேவ்ஸ் இருக்குன்னு பார்க்குறது. இப்போ இதில் பார்க்கும்போது நமக்கு வந்து எவ்வளோ வேவ் இருக்குன்னா 1.5 வேவ் இருக்குது. இது ஒரு 1 வேவ் ப்ளஸ் ஹாஃப் வேவ், 1.5 வேவ் இருக்குது. சிமிலராக இதுலேயும் அப்படி தான் இருக்குது. இப்போ ஒமேகான்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேவ்ஸ் பை டைம். ஒமேகானா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சினாலே ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டைம். 1 யூனிட் ஆஃப் டைமுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் வேவ்ஸ் ஜென்ரேட் ஆகுது அதான் ஒமேகா. 5 வந்து ஆங்கிள், ஃபேஸ் ஆங்கிள், சேஞ்ச் ஆகிற ஆங்கிள். சிமிலராக இவ்வளோ தூரம் நம்ம இப்போ வரையும் நம்ம வோல்டேஜ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதில் பார்க்கும்போது நமக்கு ஜெட் ஆக்சிஸில் தான் கிராஃபிக்கல் ஜென்ரேட் ஆகும். ஜெட் ஆக்சிஸ் அங்கே நான் ஆக்சிஸ் போட்டிருக்கேன், எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ், ஒய் ப்ளஸ் ஒய் மைனஸ், ஜெட் ப்ளஸ் ஜெட் மைனஸ். இதில் பார்க்கும்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பி மினிமம் பி மேக்ஸ், இதுலேயும் அதே மாதிரி தான், அதே ஈக்குவேஷன் தான் வரும். பிஎக்ஸ் ஆஃப் டி பி மேக்ஸ் சைன் கேஎக்ஸ் மைனஸ் ஒமேகா டி ப்ளஸ் 5. அதே அப்ரிவேஷன் தான். கேனா என்ன, ஒமேகானா என்ன, ஃபைனா என்ன. இதில் நம்ம சால்வ் பண்ணும்போது ஃப்ளக்ஸோட வேல்யூ கிடைக்கும். அங்கே நம்ம சப்ளை கொடுக்கும்போது இந்த கிராஃப்ஸ்லாம் நமக்கு ப்ளே ஆகும். இந்த கிராஃப்லாம் நம்ம நேக்கடையால் பார்க்க முடியாது. இதனால தான் நமக்கு ஒரு டிவைஸ் இருக்கும், சிஆர்ஓ. இப்போ பார்க்குற ஈசி இன்ஜினியர்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும் சிஆர்ஓனா என்னன்னு. கேத்தோட ஆசிலோஸ்கோப் சின்ன டிவி யூனிட் மாதிரி தான் இருக்கும். அதில் நீங்கள் இந்த ஃப்ளக்ஸையும் எலக்ட்ரிக் ஃபீல்டையும் பார்க்கலாம், கிராஃபிக்கல் வியூவில் பார்க்கலாம். அதை நம்ம மேனுவலாக நம்ம எத்தனை வேவ் இருக்குன்னு எண்ணி பார்த்து எத்தனை வேவ் எவ்வளோ டைமுக்கு வருதுன்னு நம்ம கால்குலேட் பண்ணி இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணோம்னா எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாஸ் ஆகுதுன்னு நமக்கு கிடச்சிரும். அந்த தகுந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எவ்வளோ அளவு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஜென்ரேட் ஆகுது அது இந்த ஈக்குவேஷனில் போட்டு பார்த்தா நமக்கு கிடச்சிரும். இதுதான் சிம்பிள் ஈக்குவேஷன். வேர் ஆஸ் ஸ்பீக்கர் இஸ் ஒர்க்கிங்.
இதான் எலக்ட்ரோ மேக்னட்டிசம். ரொம்ப சிம்பிள் பிரின்சிபல். இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிசம்னால இப்போ வர டெக்னாலஜிக்கல் வேர்ல்டில் புதுவிதமான டிவைசஸ் நிறையா ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வர அட்வான்ஸ் மோட்டார், அட்வான்ஸ் ஜென்ரேட்டர்லாம் இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் பிரின்சிபல் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. மேக்லவ் ட்ரெயின்ஸ்னு ஒன்று இருக்கும், அதுவும் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்ட் தான். ஃபேஸ் சேஞ்ச் ஆகும்போது வீல் ரொட்டேட் ஆகும், அப்படியே ட்ரெயின் மூவ் ஆகும். இதெல்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி. சூப்பர் கண்டக்டன்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்குது, அது நம்ம ஃபர்தர் வீடியோவில் பார்க்கலாம். அதுபோக சிஆர்ஓ பற்றி நியூ பிளேலிஸ்ட்டு எலக்ட்ரிக் டிவைஸில் வந்து அடுத்த வீடியோ போடலான்னு இருக்கோம், அதில் பார்க்கலாம். ஃபைனலாக எலக்ட்ரோ மேக்னட்டிசமில் இந்த ஈக்குவேஷனை வெக்டாராக சால்வ் பண்ணாலும் இந்த ஈக்குவேஷனை வெக்டாராக சால்வ் பண்ணி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு டைரக்ஷன் ஆஃப் மேக்னட்டிசம் கிடச்சிரும். இதை வச்சு தான் நமக்கு மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனை அடுத்து நம்ம பார்க்க போகிறோம், அதுவும் நம்ம கம்மிங் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இதான் இன்னைக்கு நடத்தக்கூடிய டாபிக். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். இனி வர வீடியோவில் ரொம்ப சிம்பிள் வீடியோவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி போடுறேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.